காங்கிரஸ் ஆதரவை ஏற்றதால் தவேகாவுக்கு அடுத்தடுத்து முட்டுக்கட்டை. பாஜக மேலிட வியூகத்தால் மும்முனை தாக்குதலில் தவிப்பு. தமிழகத்தில் நிகழும் அனைத்து அரசியல் முட்டுக்கட்டைகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அவசரமாக காங்கிரஸ் ஒட்டிக்கொண்டதே காரணம் என டில்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து டில்லியில் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறியதாவது: 5 மாநில சட்டசபை தேர்தலில் பாஜகவின் முழு கவனமும் மேல வங்காள மாநிலம் மீது மட்டுமே இருந்தது. ஆரம்பம் முதலே தமிழகம் மீது அவ்வளவாக இல்லை. தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றிக் கழகம் வென்றாலும் தனி பெரும்பான்மை இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தவேகாவுடன் காங்கிரஸ் இணைந்ததுடன் அமைச்சரவையிலும் இடம்பெறுவதாக வெளியான தகவலை பாஜக மேலிடம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகே அத்தனை காய் நகர்த்தல்களும் ஆரம்பமாயின. இதற்கிடையே விஜயின் தவேகா ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை எதிர்பார்க்காத திமுக, அதிமுக உறைந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தன. அவர்களுக்கு டில்லி அதிகார வட்டாரத்தில் அனலடிக்க துவங்கிவிட்ட தகவல் உரியவர்கள் வாயிலாக சென்னைக்கு வந்து சேர்ந்தது. குறிப்பாக மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்ற பெயரில் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் விவிஐபி வாயிலாக விலாவாரியாக நேரடியாகவே விளக்கப்பட்டது. தமிழகத்தில் விஜயும் ராகுலும் கைகோர்த்தால் மத்தியில் ஆட்சியை பாஜக மீண்டும் பிடிப்பதில் சிக்கல் ஏற்படும். பாஜகவுக்கு செல்வாக்கு உள்ள தமிழகத்தின் தென் மாவட்டங்களை அந்த கூட்டணி அள்ளிக்கொண்டு போய்விடும். மேலும் புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா என தென் மாநிலங்களிலும் பாஜகவுக்கு பீரடியாக அமையலாம். அதேபோல கூட்டணி பலத்தால் மட்டுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கரை சேரும் வரலாறு உடைய திமுகவுக்கு இன்னும் பலமான பாதிப்பு ஏற்படும். முக்கிய கூட்டாளியான காங்கிரஸ் போனதால் மதச்சார்பின்மை, சிறுபான்மையினரின் காவலன் போன்ற கவசத்திற்கும் பாதகம் ஏற்படும். மேலும் கம்யூனிஸ்டுகள், விசிகே போன்ற கட்சிகளும் திமுகவை விட்டு போய்விட்டால் அக்கட்சியின் நிலைமை படுமோசமாகிவிடும். அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி பக்கம் காங்கிரஸ் செல்ல நிரந்தரமாகவே வாய்ப்பு ஏற்படாது. அது அதிமுகவின் எதிர்காலத்தை சுருக்கிவிடும். இந்த பின்னணியில்தான் காங்கிரஸ் ஆதரவை தவேகா ஏற்பதை தடுக்க வேண்டும் என்ற கடைசி நிமிட முயற்சிதான் தவேகாவுக்கு அதிமுக ஆதரவு தர முன்வருகிறது என்ற செய்திக்கு காரணம். இதுவும் கூட டில்லியின் ஆசையுடன் தான் நடந்தது. கடந்த 60 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் பகிர்ந்து கொண்டது அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல, சமூக பொருளாதார அதிகாரங்களும் தான். இரு கட்சிகளிலும் அதிகாரம் செலுத்தி வந்த லாபிகள் எல்லாமே என்ன பின்னணி என்றே தெரியாத புதிய நபர்களிடம் அனைத்து அதிகாரத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். மது, அரசு ஒப்பந்தங்கள், மண் அள்ளுவது, சப்ளை செய்வது என எதுவாக இருந்தாலும் இரு கட்சிகளுமே ஒரே ஏற்பாட்டில் தான் இயங்குகின்றன. இந்த இரு தரப்பையும்